Crash. US Well. Yeah. Crash. US Version 33. Okay. How many souls on board? We don't have any of that information. I was reporting a CRJ in a helicopter crash in Potomac River. Hello everyone. ஜனவரி 29 ஒரு அமெரிக்கன் பேசஞ்சர் ஃப்ளைட்டு கன்சாஸ்ல இருந்து வாஷிங்டன் டிசி வரும்போது ஒரு மிட் ஏர் கொலிஷன் நடந்திருக்கு யூஎஸ் ஆர்மி ஹெலிகாப்டரோட. அதுல இருந்த ரெண்டுத்துலயும் இருந்த 67 பேசஞ்சர்ஸ் வந்து இறந்துட்டாங்க. இதை பத்தி தான் நம்ம இன்னைக்கு விளாக்ல பார்க்க போறோம். வாங்க பார்க்கலாம். கடந்த 15 வருஷத்துல இந்த மாதிரி ஒரு மிட் ஏர் கிராஷ் வந்து யூஎஸ்ல நடந்ததில்லை. இது வந்து ரொம்ப ஒரு கொடூரமான மிட் ஏர் கிராஷ் அப்படின்னு எல்லாரும் சொல்லிட்டு இருக்காங்க. நான் சொன்ன போலே வந்து ஜனவரி 29 அன்னைக்கு ஒரு பிளேன், ஒரு பேசஞ்சர் பிளேன், அமெரிக்கன் ஈகிள் ஃபிளைட் 5342, ஒரு CRJ 700 சீரீஸ். இது வந்து ஒரு பேசஞ்சர் ஃபிளைட். இது வந்து கன்சாஸ்ல இருந்து வாஷிங்டன் டிசியை நோக்கி வந்திருக்கு. ஆல்மோஸ்ட் லேண்டிங்க்கு தயாராயிடுச்சு. லேண்டிங் கிளியரன்ஸ் கிடைச்சிருச்சு. லேண்டிங் பண்ணும்போது ரொம்ப கிளியர் ஸ்கையா தான் வந்து இருந்திருக்கு. ஆல்மோஸ்ட் ஒரு நார்மல் ரெகுலர் டே மாதிரி தான் வந்து காணப்பட்டது. ரொம்ப கிளியர் ஸ்கை, எல்லாமே வந்து ஏர் டிராஃபிக் எல்லாமே கிளியரா இருந்தது. அண்ட் குவைட் அ பிஸி டே அப்படின்னும் வந்து 29 அன்னைக்கு குவைட் அ பிஸி டே அப்படின்னு சொல்றாங்க. ஆல்மோஸ்ட் கிளியரன்ஸ் கிடைச்ச பிறகு அங்க பறந்த ஒரு பிளாக் ஹாக், யூஎஸ் ஆர்மியை சேர்ந்த ஒரு பிளாக் ஹாக் ஹெலிகாப்டர் வந்து இந்த விமானத்தோடைய பாதையில வந்திருக்கு. ஸோ இந்த விமானத்தோடைய பாதையில வரும்போது அந்த ஏர் டிராஃபிக் கண்ட்ரோல்ல இருந்து காஷன் நோட்டீஸ் வந்து கொடுக்க தான் செய்யறாங்க. அங்க இருந்து வந்து ஹெலிகாப்டரை வந்து கேட்கறாங்க. ஏர் டிராஃபிக் கண்ட்ரோல்ல வந்து ஃபர்ஸ்ட் இந்த பிளேனுக்காக கிளியரன்ஸ், லேண்டிங் கிளியரன்ஸை பண்ணிடுறாங்க. லேண்டிங் கிளியரன்ஸ் பண்ண பிறகு இந்த ஹெலிகாப்டர் பாதையில வரதை பார்த்துட்டு இந்த ஹெலிகாப்டரை கான்டாக்ட் பண்ணி இந்த ஹெலிகாப்டர் கிட்ட, இந்த பிளாக் ஹாக் ஹெலிகாப்டர்ல வந்து கண்ட்ரோலர்ஸ் வந்து சொல்றாங்க, ஏர் டிராஃபிக் கண்ட்ரோலர்ஸ் வந்து கேட்கறாங்க, உங்க பாதையில வேற ஒரு விமானம் இருக்கிறது உங்களுக்கு தெரியுதா அப்படின்னு கேட்கறாங்க. அதுக்கு இந்த ஹெலிகாப்டர்ல இருந்தவங்களும் வந்து பதில் சொல்றது வந்து ஆமா எங்களுக்கு தெரியுது அப்படின்னு சொல்றதுனால சரி ஓகே, அவங்க வந்து பார்த்துட்டாங்க. ஸோ அவங்க வந்து கீழே இறங்கிடுவாங்க, இல்ல வேற பாதையை நோக்கி போயிடுவாங்க அப்படின்னு ஒரு பாஸ் கொடுக்குறாங்க. இந்த ஆடியோ எல்லாமே கம்ப்ளீட்டா ரிலீஸ் ஆயிருக்கு. நீங்க இந்த ஆடியோவை கேளுங்க. Just off the Wilson Bridge with CRJ at 1,200 feet, start runway 33. Pass 25, get the CRJ in flight. Pass 25, pass behind the CRJ. Good separate. American 4782 by Baton number individual. American 472 Washington, 1 star, 32017. Crash. This is alert 3. Crash. This is alert 3. Crash. This is alert 3. இந்த ஆடியோவை இப்ப நீங்க கேட்டிருப்பீங்க. இதுல இந்த ஏர் டிராஃபிக் கண்ட்ரோல் ரூம்ல இருந்து தெளிவா கேட்கறாங்க இந்த ஹெலிகாப்டர் கிட்ட, உங்களுக்கு முன்னாடி ஒரு விமானம் இருக்கு, அது உங்களுக்கு தெரியுதா அப்படின்னு கேட்கும்போது அவங்க தெளிவா தெரியுது அப்படின்னு சொல்றாங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு எந்த ஆக்ஷனும் இந்த ஹெலிகாப்டர் பண்ணல, மறுபடியும் வந்த பாதையிலே வந்துட்டு இருக்கு அப்படின்றத தெரிஞ்சது பிறகு அவங்க வந்து நீங்க உங்க பாதையை மாத்தணும் அப்படின்றத வந்து இந்த கண்ட்ரோலர் ரூம்ல இருந்து தெளிவா வந்து சொல்றாங்க. ஆனா எந்த ஆக்ஷனும் எடுத்த மாதிரி தெரியல. ரெண்டுமே வந்து ஒரே பாதையில வந்து இந்த போட்டோமேக் அப்படின்ற ஒரு ரிவர், இது மேலதான் வந்து ரெண்டுமே வந்து பறந்து நிற்கு. இது வந்து ஒரு சீனிக்கான ரிவர் அப்படின்னு சொல்றாங்க. அண்ட் எல்லாத்த விட இது நடந்தது வந்து வாஷிங்டன் டிசி. இங்கதான் வந்து ஒயிட் ஹவுஸ் இருக்கு. இங்க ஒயிட் ஹவுஸ் இருக்கிறதுனால இது வந்து ஒரு செக்யூரிட்டி, ஹை செக்யூரிட்டி ஏரியா. அண்ட் ஜென்ரலா நிறைய ஹெலிகாப்டர்ஸ் இங்க பறக்கிறது வந்து ரொம்ப ரொம்ப ஒரு சகஜமான விஷயம் தான் அப்படின்னு அங்க இருக்கிற எல்லாருமே வந்து சொல்றாங்க. ஸோ ஈவன் இந்த கண்ட்ரோலர் ரூம்ல இருந்து கேட்கும்போது கூட அவங்க வந்து பாதையில இன்னொரு பிளேன் தெரியுதா அப்படின்னு கேட்கும்போது இவங்க தெரியுது அப்படின்னு சொன்னதால ஓகே,
இது ஜென்ரலா இங்க இந்த மாதிரி நிறைய ஹெலிகாப்டர்ஸ் வரதுதான். ஸோ அவங்க அதை ஆக்ஷன் பண்ணிடுவாங்க, அவங்க அந்த பாதையை மாத்திடுவாங்க அப்படின்றத தான் இந்த கண்ட்ரோலர் ரூம்ல இருந்தவங்க நினைச்சிருந்திருக்கணும். ஆனா பாதை மாறாதது போது அவங்க மறுபடியும் ஒரு காஷன் கொடுக்குறாங்க. நீங்க பாதை மாறணும், இல்ல கொஞ்சம் கீழே ஃப்ளை பண்ணணும் அப்படின்ற இன்ஸ்ட்ரக்ஷனையும் கண்ட்ரோல் ரூம்ல இருந்து கொடுக்கத்தான் செய்யறாங்க. பட் இது எதுவுமே நடக்கல. இந்த ஹெலிகாப்டரும் அந்த பிளெயினும் ஒரே பாதையில போட்டோமேக் ரிவர் மேல கிராஷ் ஆயிடுது. கிராஷ் ஆயிட்டு இந்த பிளெயின் 3 துண்டா பிரிஞ்சு அந்த 3 துண்டுமே போட்டோமேக் ரிவர்ல விழுந்துடுது. கிட்டத்தட்ட 60 பேசஞ்சர்ஸ் இந்த பிளெயின்ல இருந்திருக்கிறாங்க, 4 க்ரூ மெம்பர்ஸ் இருக்கிறாங்க அண்ட் 3 பேர் ஹெலிகாப்டர்ல இருக்கிறாங்க. மொத்தம் 67 பேரும் டெட் அப்படின்னு சொல்லி, யாருமே உயிரோட இருக்க வாய்ப்பு இல்லை அப்படின்னு சொல்லி யுஎஸ் கவர்மெண்ட் ஆல்ரெடி சொல்லிட்டாங்க. இது கடந்த ஒரு 15-20 வருஷத்துல இதுதான் நடந்த ஒரு மிக மோசமான மிட் ஏர் கிராஷ் அப்படின்றத இந்த யுஎஸ் கவர்மெண்ட் சொல்லியிருக்கு. இன்னொரு விஷயம் என்ன சொல்றாங்க அப்படின்னா, நீங்க இந்த கிளிப்பிங்கை பார்த்துட்டு வாங்க, நான் சொல்றேன். இந்த கிளிப்பிங்ல நீங்க இன்னொரு விஷயம் என்ன பார்க்கலாம் அப்படின்னா, இட் வாஸ் அ வெரி ஹெவி டிராஃபிக் டே. ஏர் ஃபிளைட்ஸ் எல்லாம் நிறைய ஃபிளைட்ஸ் பின்னுக்கு பின் வந்துகிட்டே இருக்கு. அடுத்தடுத்து நிறைய ஃபிளைட்ஸ் வந்துட்டே இருக்கு. அப்ப இந்த ஃபிளைட்டுக்கு பின்னாடி இன்னொரு ஃபிளைட் இருக்கு. நீங்க பாத்தீங்கன்னா அதே பாத்துல 2 ஃபிளைட் டிராவல் ஆயிட்டு இருக்கு. அதாவது கிராஷ் ஆன இந்த ஃபிளைட் ஒண்ணு, அதுக்கு பின்னாடியே இன்னொரு ஃபிளைட் இருக்கு. ஸோ ஜென்ரலா ஒரு கெஸ்ட்ல இப்போதைக்கு இன்னும் இன்வெஸ்டிகேஷன் ஆனாதான் இருக்கு. இனிமே தான் ஃபுல் டீடைல்ஸ் வரணும். பட் ஆனா ஃபர்ஸ்ட் தாட்ல எல்லாரும் என்ன சொல்றாங்க அப்படின்னா, இந்த டிராஃபிக் கண்ட்ரோல் ரூம்ல இருந்து ஹெலிகாப்டரை கேக்குறாங்க, உங்களால அந்த பிளெயினை பார்க்க முடியுதா அப்படின்னு கேட்கும்போது அவங்க ஆமான்னு சொன்னது பின்னாடி இருக்கிற பிளெயினை தான் அவங்க சொல்லியிருக்காங்க. ஏன்னா 2 ஃபிளைட் ஒரே லைன்ல வந்துட்டு இருக்கு. கிராஷ் ஆன அந்த ஃபிளைட் பின்னாடி ஒரு குறிப்பிட்ட டிஸ்டன்ஸ்ல இன்னொரு ஃபிளைட் வந்துட்டு இருக்கு. ஸோ அந்த ஹெலிகாப்டர்ல இருந்து சொன்னது இந்த பின்னாடி இருக்க ஃபிளைட்டை தான் நோட் பண்ணிட்டு அவங்க சொல்லியிருக்காங்க, ஆமா நாங்க பார்த்துட்டோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறது இந்த ஃபிளைட் இல்லை, இதுக்கு பின்னாடி இருந்த ஃபிளைட்டா இருக்கக்கூடும் அப்படின்றது தான் இப்போதைக்கு எல்லாருமே பண்ணியிருக்க கெஸ். இது ஒரு கெஸ் தான். பட் இன்வெஸ்டிகேஷன் ஃபுல்லா த்ரூவா இருக்கு. ஸோ இந்த இன்வெஸ்டிகேஷன் முடிஞ்சாதான் நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஆக்சுவலா இதுல என்ன நடந்திருக்கு. இந்த ஹெலிகாப்டர்ல கேட்டும் போது கூட அவங்க எங்களுக்கு தெரியுது அப்படின்னு சொல்லி அவங்களோட பாதையை ஏன் அவங்களால மாத்த முடியல அப்படின்றது இனிமேதான் நம்மளுக்கு தெரியும். இன்வெஸ்டிகேஷன் முடிஞ்சாதான் நமக்கு எல்லாருக்குமே தெரியும். இது இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, இந்த ஃபிளைட்டை இயக்குனது ஒரு 28 வயசு அமெரிக்கன் பைலட். இந்த பைலட்டுக்கு இப்பதான் என்கேஜ் ஆயிருக்கிறதா அவங்க அப்பா சொல்றாரு. என்கேஜ்மெண்ட் ஆயிருக்கு, இன்னும் கொஞ்ச நாள்ல அவனுக்கு கல்யாணம் ஆக போகுது அப்படின்னு சொல்லி அவங்க அப்பா சொல்லியிருக்கிறாங்க. இது எல்லாத்தையும் தாண்டி அந்த ஃபிளைட்ல ஒரு பெரிய க்ரூ ஆஃப் ஸ்கேட்டர்ஸ் இருந்திருக்காங்க. யுஎஸ் ஸ்கேட்டர்ஸ் இருந்திருக்காங்க. அவங்க கன்சாஸ்ல ஒரு ட்ரைனிங், இந்த ஸ்கேட்டர்ஸ் எல்லாருமே ஒரு ட்ரைனிங் அட்டென்ட் பண்ணிட்டு அந்த ட்ரைனிங்ல இருந்து அவங்க ரிட்டர்ன் ஆறாங்க அப்படின்னு ஒரு நியூஸ் இருக்கு. ஸோ அந்த அந்த ஸ்கேட்டர்ஸ் எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா நிறைய சின்ன சின்ன குழந்தைங்க அவங்க அம்மாவோட வந்திருக்காங்க. இவங்களை ட்ரெயின் பண்றது ஒரு ஸ்கேட்டர் கப்புள். ஸோ இவங்க ஏற்கனவே சாம்பியன்ஷிப் வாங்கியிருக்காங்க இந்த ஸ்கேட்டிங்ல. இவங்க 2 பேருமே ஒரு கப்புள் ஸ்கேட்டர்ஸ் அண்ட் அவங்க இந்த சின்ன குழந்தைங்களெல்லாம் ட்ரெயின் பண்ணி மென்டர் பண்றாங்க ஒரு நல்ல ஸ்கேட்டர்ஸா ஆகிறதுக்கு. ஸோ இந்த என்டையர் டீமே இந்த இந்த ஃபிளைட்ல டிராவல் பண்ணியிருக்கு. அண்ட் இந்த ஸ்கேட்டர்ஸ், யூஎஸோட ஸ்கேட்டர்ஸ் அகாடமி இவங்க எல்லாருக்குமே ஒரு மிகப்பெரிய இரங்கலை தெரிவிச்சிருக்கு. இட் இஸ் கோயிங் டு பி a huge loss for the skater community அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இது எல்லாம் நடந்து முடிஞ்ச பிறகு அமெரிக்கன் பிரசிடென்ட் டொனால்ட் ட்ரம்ப் நேத்தே ஒரு பிரஸ் மீட் கொடுத்தாரு. இந்த பிரஸ் மீட்ல எல்லாருக்கும் இரங்கல் தெரிவிச்சுட்டு அதுக்கப்புறம் இன்னொன்னு என்ன சொன்னாரு அப்படின்னா, பிரசிடென்ட் கொடுத்த பிரஸ் மீட்ல அவரு இந்த ஏர் டிராபிக் கண்ட்ரோலோடைய ஒரு DEI பாலிசி தான், அதாவது டைவர்சிட்டி, ஈக்விட்டி அண்ட் இன்க்ளூஷன். இந்த பாலிசி கீழே நிறைய பேருக்கு, அதாவது ரேஸ், அவங்களுடைய ரேஸ், டைவர்சிட்டி, இதெல்லாம் இந்த பின்புறத்துல இருந்து வரவங்களுக்கு ஒரு ரிசர்வேஷன் கொடுக்குறாங்க. அவங்களுடைய இந்த ரிசர்வேஷன் பாலிசி தான் இந்த மாதிரி ஒரு மிட் ஏர் கிராஷ் நடக்கிறதுக்கு ஒரு காரணமா இருந்திருக்கு.
ஸோ இவங்க வந்து நம்மளுடைய இந்த டிபார்ட்மெண்ட் வந்து ப்ராப்பரான பீப்புளை ஸ்கில்டு பீப்புளை வந்து ரெக்ரூட் பண்ணாம இந்த மாதிரி ரிசர்வேஷன்ல ரெக்ரூட் பண்றது தான் வந்து ஒரு பெரிய தப்பா நடந்திருக்கு அப்படின்றத வந்து பிரஸ் மீட்லயே வந்து யுஎஸ் பிரசிடென்ட் வந்து சொல்றாரு. இதுக்கு பின்னாடி பேக்கப்பா எந்த டேட்டாவும் இல்ல அப்படின்னு சொல்லி மீடியாவும் சொல்லுது. பல ஜேர்னலிஸ்டும் என்ன சொல்றாங்க அப்படின்னா, நம்ம ஒரு ஆக்சிடென்ட் நடக்கும் பட்சத்துல அதோடைய இன்வெஸ்டிகேஷனுக்கு அப்புறம் ப்ராப்பரான டேட்டாவோட தான் வந்து எது எது எங்க தப்பு நடந்திருக்கு அப்படின்னு சொல்லணும். இவரு சொல்ற இந்த DE&I பாலிசி தான் வந்து காரணம், ரெக்ரூட்மெண்ட் தான் காரணம், ஸ்கில்டு பீப்புள் உள்ளார இல்லாதது தான் காரணம் அப்படின்றது வந்து ரொம்ப ஏற்கக்கூடிய ஒரு விவாதம் இல்ல அப்படின்றத தான் வந்து பல பொலிட்டீஷியன்ஸும் நிறைய ஜேர்னலிஸ்டும் வந்து சொல்றாங்க. நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் என்ன டேட்டா வருது, ஏன் இந்த மிட் ஏர் கொலிஷன் நடந்திருக்கு அப்படின்றத. பட் ஜென்ரலா வந்து இன்னொரு பக்கமும் எல்லாரும் என்ன சொல்றாங்க அப்படின்னா, வாஷிங்டன் டிசி அப்படின்ற ஒரு இடத்துல இருக்கிற ஏர் டிராஃபிக் கண்ட்ரோல் ரூம்ல வந்து அந்த அளவுக்கு மேன் பவர் வந்து இல்ல. ஸோ ஜென்ரலா ஒரு ஹை டிராஃபிக் டைம்ல வந்து ஒரு ஆள் வந்து பல டவர்ஸை வந்து மேனேஜ் பண்ற மாதிரி தான் வந்து இருக்குது அப்படின்னு வந்து சொல்றாங்க. பட் ஆனா மோஸ்ட் ஆஃப் தெம் என்ன அக்ரி பண்றாங்க அப்படின்னா, ஜென்ரலா ஏர் டிராஃபிக் கண்ட்ரோல் ரூம்ல வந்து ஒருத்தர் வந்து மல்டிபிள் டவர்ஸை மேனேஜ் பண்றது வந்து ஒரு சகஜமான விஷயம் தான். ஒரு எக்ஸ்பர்ட் ஏர் டிராஃபிக் கண்ட்ரோலரால ஒரே டைம்ல மல்டிபிள் டவர்ஸை வந்து மேனேஜ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்றாரு. பட் ஆன் த கான்ட்ரடிக்டரி பிரசிடென்ட் என்ன சொல்றாரு அப்படின்னா, ஒரே கோட்ல ரெண்டு ஒரு ஹெலிகாப்டரும் ஒரு பிளேனும் வரது நல்லாவே கண்ணுக்கு தெரியுது. அப்போ இன்னும் அந்த கண்ட்ரோலர் வந்து என்ன சொல்வாரு, உங்களுக்கு தெரியுதான்னு கேட்டுட்டே இருப்பாரா, இல்ல இது பண்ணுங்க அப்படின்னு ஒரு சொல்யூஷன் கொடுப்பாரா அப்படின்னு அவரு ட்ரம்ப் வந்து பிரஸ் மீட்ல வந்து கேட்கிறாரு. பட் ஜென்ரலா வந்து ஏர் டிராஃபிக் கண்ட்ரோல் ரூம்ல இருந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா, அந்த மாதிரி பேனிக்கா வந்து ஜென்ரலா ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே ஏர் டிராஃபிக் கண்ட்ரோல்ல இருந்து பேசக்கூடாது. உங்களுக்கு தெரியுதா, உங்களுக்கு விசிபிலிட்டி இருக்கா, இப்படிதான் அவங்க எப்பவுமே கேட்பாங்க. ஒரு பேனிக்கோட ஃபர்ஸ்டே அப்ரோச் பண்ணக்கூடாது. அது வந்து ஏர் டிராஃபிக் கண்ட்ரோலோடைய கைட்லைன் அப்படின்னு சொல்றாரு. ஸோ இதுதான் வந்து ப்ரொசீஜர் அண்ட் அந்த ஏர் டிராஃபிக் கண்ட்ரோல்ல இருந்து அவங்க ப்ரொசீஜர் படி தான் ஆப்ரேட் பண்ணியிருக்காங்க. முதல்ல உங்களுக்கு விசிபிலிட்டி இருக்கா அப்படின்னு கேட்குறாங்க. இருக்கு அப்படின்னு அவர் சொல்றாரு. கொஞ்ச நேரம் பார்க்குறாங்க. பட் ஸ்டில் ஒரே கோர்ட்ல வந்த பிறகு அதுக்கப்புறம் கால் அவுட் பண்றாங்க. இல்ல நீங்க வந்து உங்களோட பாதையை மாத்தணும் அப்படின்னு கால் அவுட் பண்றாங்க. ஸோ இப்போதைக்கு என்ன அப்படின்னா வந்து ரெஸ்கியூ மெஷர்ஸ் எல்லாம் வந்து ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த போட்டோமாக் ரிவர் வந்து ரொம்ப ஃப்ரோசன் ரிவரா இப்போ இருக்கு. உங்க எல்லாருக்குமே தெரியும் யூஎஸ் எவ்வளோ கோல்டா இருக்கு இப்போ அப்படின்னுட்டு. ஸோ அதனால வந்து இந்த ரெஸ்கியூ மெஷர்ஸ் எல்லாம் வந்து கொஞ்சம் ஸ்லோவா ஸ்டார்ட் பண்றாங்க. பட் இப்போ எல்லாமே முடுக்கி விடப்பட்டிருக்கு. கொஞ்சம் பாடிஸை ரெக்கவர் பண்ணியிருக்காங்க. இன்னும் நிறைய பாடிஸை வந்து ரெக்கவர் பண்ணணும். இந்த விமானம் பல பீசஸா உடைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. நிறைய டைவர்ஸ் எல்லாம் கூப்பிட்டு வந்து இந்த ரெஸ்கியூ மெஷர்ஸ்ல வந்து டிப்ளாய் பண்ணியிருக்காங்க. ஸோ மேபி இன்னும் 1 or 2 டேஸ்ல வந்து என்டையர் எல்லாரையும் வந்து ரெக்கவர் பண்ணிட்டு இதுக்கான காரணம் என்ன அப்படின்றதையும் வந்து ப்ரிசைஸா வந்து சொல்லப்படும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இன்னும் கொஞ்ச நாள்ல யுஎஸ் கவர்மெண்ட்ல இருந்து ப்ராப்பரா இதை இன்வெஸ்டிகேட் பண்ணி என்ன காரணம் அப்படின்னு சொன்னாதான் நம்ம எல்லாருக்குமே வந்து தெளிவான காரணம் வந்து தெரியப்படும். இதுதான் வந்து இந்த மிட் ஏர் கிராஷ் நடந்ததோடைய ஒரு ஷார்ட் கிளிம்ஸ். உங்களுக்கு இப்போதைக்கு இந்த இன்ஃபர்மேஷன் புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். பை ஃபார் நவ்.